வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். நேத்துக்கான மார்க்கெட் அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஐடி வந்து அற்புதமா வேலை செஞ்சு மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தி வச்சிருந்துச்சு. பட் ஐடி வந்து குவைட்டா கொஞ்சம் கிராக் உள்ள ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான ரீசன்ஸ் பார்க்கலாம். சோ ஐடி வந்து இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து ஒரு 18% 17% சொல்லிட்டு லோவஸ்ட் வேல்யூல வந்து இன்க்ரீஸ் ஆச்சு சில ஸ்டாக்ஸ் லைக் HCL, இன்ஃபோசிஸ், TCS இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ். பட் இப்ப அதுல கொஞ்சம் கிராக் உள்ள ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிராக் வந்து தற்காலிகமா இல்ல லாங் ரன் கண்டினியூ ஆமா, எதை நம்ம நம்புறது நம்பாததை பத்தி பார்க்கணும். அண்ட் இங்க நிறைய இன்வெஸ்டர் செருப்படி வாங்கிய ஸ்டாக்கான ஐடிசி வந்து போட்டு மறுபடியும் புழக்க போறாங்கிற ஒரு நியூஸும் இருக்கு. சோ ஐடிசியோட கதை முடிந்ததா அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஷேர் மார்க்கெட், வெல்த் கிரியேஷன், கெரியர் டெவலப்மெண்ட், growth ரிலேட்டடான கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டிஸ்க்ளைமர், நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்டையர் வீடியோமே எஜுகேஷனல் பர்பஸ் காண்டி மட்டுமே. ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாள்ல பாசிட்டிவா தான் இருந்துச்சு. மார்க்கெட் பாசிட்டிவா இருந்ததுக்கு பிரிடாமினன்டான ரீசன் பினான்சியல்ஸும் ஆட்டோ செக்மெண்ட் ஸ்டாக் மட்டுமே. சோ சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 166 பாயிண்ட் அப்பு, நிப்டி 50 66 பாயிண்ட் அப்பு, பேங்க் நிப்டி மட்டும் 117.35 பாயிண்ட் அப்பு. மிட் கேப் பாசிட்டிவ், ஸ்மால் கேப் பாசிட்டிவ். இந்தியாவோட ஃபியர் இண்டெக்ஸ் வந்து ஈஸ் அவுட் ஆயிருக்கு -3.7%. ஆல்மோஸ்ட் வந்து வெஸ்ட் ஏசியால நடக்கிற கான்ஃபிளிக்ட் எப்பா போதுண்டா சாமிங்கிற மாதிரி திரும்பி திரும்பி மாத்தி மாத்தி குண்டு போடுறதும் குண்டு அப்புறம் நாங்க பீஸ் ஸ்டாக் பண்ண போறோம்னு சொல்றதுனால மார்க்கெட் இனிமே அதை கண்டுக்கிற மூட்ல இல்லையோ என்னவோ தெரியல. என்னதான் அந்த கான்ஃபிளிக்ட் இன்னும் முடியலனா கூட ஃபியர் இண்டெக்ஸை குறைத்து விட்டார்கள். சோ ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் நீங்க எடுத்து பார்த்ததுல இன்னைக்கான நாள் புல்லிஷ் தான். செக்டார் வைஸ் அப்டேட் பார்த்ததுல ஆட்டோ பாசிட்டிவ், பினான்சியல் சர்வீஸ் பாசிட்டிவ், எனர்ஜி பாசிட்டிவ், பார்மா பாசிட்டிவ், ரியல் எஸ்டேட், மெட்டல்ஸ் எல்லாமே பாசிட்டிவ். அதுல குறிப்பா ஆட்டோ அண்ட் பினான்சியல்ஸ் பொறுத்த வரைக்கும் 1.6%, 1.3% அமோக வளர்ச்சி காட்டியிருக்கு. கன்சூமர் டூரபிள்ஸ் வந்து 0.44% டவுன். FMCG பொறுத்த வரைக்கும் -1.05%, ஐடி -1.56%. சோ ஓவரால் மார்க்கெட் நியூஸ் எடுத்து பார்த்ததுல நிப்டி ஐடி தொடர்ந்து 5 நாளா பாசிட்டிவா வின்னிங் ஸ்ட்ரீக் கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ ஓவராலா 1.56% விழுந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்னன்னா குளோபலாவே ஏஐ ஃபோக்கஸ் கம்பெனிக்கு இப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து திரும்பியும் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டைரக்ட் எக்ஸ்போஷர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து திரும்பியும் இப்ப குளோபல் டெக்னாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூல போகுது. எப்பெல்லாம் குளோபல்ல ஏஐ ஃபோக்கஸ் போகுதோ அப்போ ட்ரெடிஷனல் ஐடி சர்வீஸ் கம்பெனியை போட்டு அடி நடிப்பாங்க. அதை தொடர்ந்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மஹேந்திரா இன்னைக்கான நாள்ல கொஞ்சம் பிரஷராக இருக்கு. பஜாஜ் பினான்ஸ் பொறுத்த வரைக்கும் 28% ப்ராஃபிட் அப் பண்ணிருக்காங்க. சோ ஓவரால் இந்த பஜாஜ் பினான்ஸ் ஸ்டாக் மட்டும் 8.32% கிட்ட இன்னைக்கான நாள்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 28% கிட்ட Q1 ப்ராஃபிட் கண்ணா பின்னாடி ஏறி இருக்கு ரீசனால. ஜியோ பினான்சியல்ஸும் இன்னைக்கான நாள்ல 3.85% அப். பஜாஜ் பின்சர்வ் வந்து 6.27% அப். ஓவரால் பினான்சியல் செக்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான growth காட்டியிருக்கு. எமண்டம் வந்து 34% கிட்ட ப்ராஃபிட்டும் 28% கிட்ட ரெவன்யூ growthம் காட்டியிருக்காங்க. ஹுண்டாய் மோட்டார்ஸ் இன்னைக்கான நாள்ல 7.76% கிட்ட சர்ஜ் ஆயிருக்கு. பினான்சியல் கைடன்ஸ் 2027 இந்த ஸ்டாக்கு பெட்டரா இருந்திருக்கு. சோ ஹுண்டாய் மோட்டார்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 1600 1800 ஒரு நல்ல பிரைஸ். ஃபார் ஷோர் இந்த ஸ்டாக் வந்து 2100 2200 ஈஸியாவே ட்ரேட் ஆயிரும். அது நமக்கு பெட்டராக இருக்கும். மாருதி சுசுகி பொறுத்த வரைக்கும் போஸ்டட் ப்ராஃபிட் வந்து 10.8% கிட்ட டிக்ளைன் ஆயிருக்கு. ரெவன்யூ growth என்னதான் 36.4% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ரீசெண்டா தான் மாருதி சுசுகி, ஹுண்டாய், டாடா மோட்டார்ஸ் எல்லா ஆட்டோமொபைல் கம்பெனிஸும் அவங்களோட காரோட பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஏன்னா இன்புட் காஸ்ட் வந்து கண்ணா பின்னாடி இருந்துச்சு. சோ கொஞ்ச நாளைக்கு இந்த கம்பெனிஸ் வந்து அந்த இன்புட் காஸ்ட அவங்க வாங்கிக்கலாம், அப்சர்வ் பண்ணிக்கலாம் நினைச்சாங்க. சோ அதனால ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. வேதாந்தாவோட ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் நியரா டபுள் ஆயிருச்சு. சோ ப்ராஃபிட் மட்டும் 71.8% கிட்ட க்ரோ ஆயிருக்கு. எபிட்டாவோட மார்ஜினுமே எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்கு. சோ ஓவரால் இது வேதாந்தாக்கு பெட்டரான ப்ரொவிஷனா இருக்கு. அவங்க இப்போ இன்னொரு டிமர்ஜர் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க அவங்களோட ரியல் எஸ்டேட் பிசினஸ். சோ அடுத்தடுத்து வேதாந்தா வந்து பிசினஸ் டிமர்ஜர் பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒவ்வொரு யூனிட்டையும் தனித்தனியா போக்கஸ் பண்றதுக்கான போக்கஸ்ல இறங்கிட்டாங்க. சோ வேதாந்தா என்ன பொறுத்த வரைக்கும் ரெக்கவரியை நோக்கி போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இப்போ எனக்கு கொஞ்சமா வந்திருக்கு. டாடா ஸ்டீலோட கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் வந்து 11.6%,
நான் ரீசெண்ட் டைம்ல டாடா ஸ்டீல வந்து கன்சிடர் பண்ணியிருந்தேன். ஏன்னா பிரைஸ் கொஞ்சம் டிராப் ஆனப்ப. இப்போ அதோட பிரைஸ் வந்து மறுபடியும் ரைஸ் ஆகும். ரைஸ்ல கன்சிடர் பண்ண வேண்டாம், டிப் வரும்போது கன்சிடர் பண்றது பெட்டராக இருக்கும். வேதாந்தா அலுமினியமோட ப்ராஃபிட்டும் 3-fold வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ வேதாந்தாக்கு இந்த Q1 ரிசல்ட்ஸ் அற்புதமா இருக்குன்னு தான் சொல்லணும். டிஃபென்சிவா இன்னைக்கான நாள்ல டாரன் ஃபார்மா, வாக்டாட், டிவி லெபார்டரிஸ் இது எல்லாமே சேர்ந்து நிப்டி ஃபார்மாவை அடிச்சு நிறுத்தி இருக்கு. அஜந்தா ஃபார்மா வந்து Q1 ப்ராஃபிட்டா 31% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிரிடாமினன்டா அவங்களுக்கு ஸ்ட்ராங்கர் சேல்ஸ் போத் இன் இந்தியா அண்ட் யூஎஸ்ல நடந்ததுனால. மேன்கைன் ஃபார்மாவோட ரிப்போர்ட்டும் இன்னைக்கான நாள்ல வந்திருக்கு. மேக்ஸ் ஹெல்த் கேர் மட்டும் இன்னைக்கான நாள்ல 2.3% கிட்ட ஓவரால் விழுந்திருக்கு. வீக்கஸ்ட் டிஃபென்ஸா இன்னைக்கு இருந்தது ஐடிசி. சோ ஐடிசி பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட் வந்து 27.12% கிட்ட ஓவரால் விழுந்திருக்கு. சோ ரெவென்யூ மட்டும் 27.8% கிட்ட க்ரோ ஆயிருக்கு. மோஸ்ட்லி இந்த இன்புட் காஸ்ட்னால மட்டும்தான். ஐடிசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நாளா ஒண்ணுமே ஏறாம அப்படியே கிடக்குன்னு சொல்லிட்டு. சோ இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ல எக்ஸிட் பண்ண வேண்டாம். நல்ல ஸ்டாக்கு, பொறுமை இல்லைன்னா கூட போட்ட காசை நெகட்டிவ்ல எக்ஸிட் பண்ணவே பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் நீங்க ப்ராஃபிட் மட்டுமாச்சும் புக் பண்ணிட்டு வெளியே வர மாதிரி பாருங்க. லாங் டேர்ம்ல உங்களுக்கு ஹோல்ட் பண்ண விருப்பம் இல்லைன்னா. பட் லாங் டேர்முக்கும் நல்ல ஸ்டாக் தான். பட் எனக்கும் இப்போதைக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அட்லீஸ்ட் இந்த வருஷத்துக்கு இந்த ஸ்டாக் க்ரோ ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இல்ல. 2028-29 தான் ஐடிசிக்கு ஒரு விடிவு காலம் வருங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்கு. நானும் ஒவ்வொரு தடவை என்னோட மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்லயும் மேக்ஸிமம் போனா 2 ஸ்டாக் 3 ஸ்டாக் மட்டும் தான் ஐடிசி வாங்கி வைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. பொறுமையா போனா கூட இந்த ட்ரெயினை பிடிச்சிடலாம். ஏன்னா நிறைய ஸ்டாக் வந்து சம்டைம் டீப்புக்கு போகும் கீழே, அப்புறம் ஒரு 2-3 வீக்ஸ்ல மேலே ஏறிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ எடுத்து வைக்கிறேன். இப்போ என்கிட்ட சஜஷனா கேட்டாலும் மந்த்லி நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் மாதிரி ஐடிசி கன்சிடர் பண்ணிட்டு அந்த மந்த்துக்கு எந்த ஸ்டாக் டிப்ல போகுதோ அந்த ஸ்டாக் கன்சிடர் பண்ணுங்க. ஓவரால் நெக்ஸ்ட் மந்த்துக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கும். அட்ராக்டிவான பிரைஸ் வந்து ஏறதுக்கு ஒரு 2-3 வீக்ஸ் இல்ல ஒரு 1 month 2 month ஆகும். அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் மந்த்துக்கு என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் மந்தோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மந்த்லி பிளான் இல்ல பிளான் சொல்லிட்டு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. தாராளமா நெக்ஸ்ட் மந்த்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் சண்டே வீடியோல மேக் பண்ணி போடுறேன். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டையும் மென்ஷன் பண்ணுங்க. சோ தட் நான் அதுக்கேத்தாப்புல கஸ்டமைஸா பண்ணி போடுறேன். சோ ஆஸ்ட்ரோ மைக்ரோவேவ் பொறுத்த வரைக்கும் ஓவராலா 2205 கோடிக்கான HAL ரேடார் ஆர்டர் வின் பண்ணிருக்காங்க. சோ ஸ்டாக் வந்து 10% கிட்ட சர்ஜ் ஆயிருக்கு. எனர்ஜி இண்டெக்ஸ்மே செப்பரேட்டா இன்னைக்கான நல்ல 1.09% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிறது நிறைய அக்யூமுலேஷன் வந்து ரிலையன்ஸும் அதர் எனர்ஜி ஸ்டாக்ஸ்லயுமே நடந்த ரீசன்னால மட்டுமே. சோ ஓவரால் கார்பரேட் ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பஜாஜ் பினான்ஸ் பாசிட்டிவ், வேதாந்தா பாசிட்டிவ், மாருதி சுசுகி வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் கீழே விழுந்திருக்கு, 10% கிட்ட கீழே விழுந்திருக்கு. ஐடிசி 27% கீழே விழுந்திருக்கு. பஜாஜ் பின்சர்வ் பாசிட்டிவ், டாடா ஸ்டீல் பாசிட்டிவ். ஸ்ரீ சிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் -17.7% டவுன். அர்பன் கம்பெனி பொறுத்த வரைக்கும் மொத்தமா 92 கோடி கிட்ட லாஸ் பண்ணிருக்காங்க. அர்பன் கம்பெனி கதை க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அர்பன் கம்பெனி எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ஐபிஓல வாங்கி வச்சேன், அப்புறம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு கரெக்டா வெளியே வந்துட்டேன். ஏன்னா எனக்குமே தெரிஞ்சிருச்சு இதோட பிசினஸ் மாடல் சர்வே ஆகுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு. சோ பாலிசி அண்ட் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ வந்து இப்போதைக்கு எந்த ஒரு ரேட் சேஞ்சும் பண்ற மாதிரியான இன்டென்ஷன்ல இல்ல. ஆர்பிஐ தொடர்ந்து ருப்பி கீழே விழாம முட்டு கொடுத்து காப்பாத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஆர்பிஐ வந்து இன்டர்வென்ஷன் ஜாஸ்தியா இருக்கு, ருப்பியை பேக்கப் பண்றதுல. 20,000 கோடிக்கான கவர்மெண்ட் பாண்ட் பைபேக் வந்து இந்த வீக்ல நடந்திருக்கு. ஆர்பிஐக்கு இது ஒரு பெட்டரான இன்புட்டா இருக்குங்கிறது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஐடிஆர் ஃபைலிங் சேலரி பீப்புளுக்கு இன்னைக்கான நாள் தான் கடைசி நாள். ஐடிஆர் ஃபைல் பண்ணிருப்பீங்க நம்புறேன். KYC 2.0 அப்படிங்கிற சென்ட்ரல் கவர்மெண்டோட KYC ஃப்ரேம்வொர்க் ரிவிஷன் வந்து ஆகஸ்ட் 1 இருந்து நடக்க போகுது. சோ கஸ்டமர் வெரிஃபிகேஷன் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு இன்னும் ஃபாஸ்டரா நடக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. நிறைய பேங்க்ஸோட மந்த்லி சார்ஜஸ் வந்து பேங்கோட ஜெனரல் சார்ஜஸை ரிவைஸ் பண்றதுக்கான பிளான்ஸ் இருக்கு. மந்த்லி எல்பிஜி காஸ்டுக்கான ரிவிஷனும் நடக்கிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பொலிட்டிக்கல் அண்ட் குளோபல் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஎஸ் ஈரானுக்கான வார் இன்னும் முடிகிற மாதிரி இல்ல, அது நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ரெட்சி, சவுதி அரேபியா, டெஹரன், அதுன்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரிஸ் இப்ப உள்ள வந்து போட்டு பொலப்பொலன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஃபெட்டை பொறுத்த வரைக்கும் ரேட் ஹைக் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சமா இருக்கு. சோ ஆல்மோஸ்ட் டாலர் வந்து இன்ஃபிளேஷன்ல 0.9% கிட்ட விழுந்திருக்கு. ருப்பி கண்ணாப்புறம் விழுந்துட்டு இருக்கு, டாலர் 0.9% விழுந்திருக்கு. சோ ரேட் ஹைக் ஜஸ்ட் இன் கேஸ் நடந்துருச்சு அப்படின்னா கோல்டு வந்து கீழே விழுந்து விடும்.
மார்க்கெட்டும் கீழே விழும், யூஎஸ் மார்க்கெட். சோ அதனால இப்போதைக்கு இது வந்து கொஞ்சம் ஆசிலேட்டிங் டிசிஷன்ல இருக்கு. பட் ஒரு ரேட் ஹைக் இந்த வருஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ கோல்டு விழுவதற்கான வாய்ப்புகள் நியர் டைம்ல இருக்கிறதுனால பல்க் பையிங் இப்போதைக்கு பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணிட்டே இருங்க. நான் வாங்கவே வேணாம்னு சொல்ல மாட்டேன். சோ யூஎஸோட ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் பொறுத்த வரைக்கும் இந்தியா மேல 12.5% ட்ரேட் சில பர்டிகுலர் இதுக்கு விதிச்சிருந்தாங்க. இப்ப அதை 10%க்கு குறைச்சிருக்காங்க. ஆனா அதுல 40% ஆஃப் இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்சம் டாரிஃப் ரிலீஃப் வந்து கிடைச்சிருக்கு, பட் ஃபுல் பெனிஃபிட் இல்ல. ஓவரால் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் சவுத் கொரியா மார்க்கெட்டும் சர்ஜ் ஆயிருக்கு. சாம்சங் வந்து 25 to 20% கிட்ட ஜம்ப் ஆயிருக்கு. ஜப்பான் மார்க்கெட்டும் இன்னைக்கான நாள்ல ரைஸ் தான். ஓவரால் நாஸ்டாக்குமே பாசிட்டிவ், மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவா இருந்திருக்கு. நாஸ்டாக் பாசிட்டிவா இருந்த ரீசன் அமேசான் மைக்ரோசாப்டோட ரிசல்ட்ஸ் கண்ணாப்பனான் இருந்துச்சு. சோ ஏஐ மேல ஒரு புத்துணர்வு கிடைத்த காரணத்தினால் இந்தியாவோட ஐடி ஸ்டாக்கை போட்டு அடித்து விட்டார்கள். ஐபிஓ லிஸ்டிங் பொறுத்த வரைக்கும் மணிபால் ஹெல்த் என்டர்பிரைசஸ் ஃபைனல் டே சப்ஸ்கிரிப்ஷன் இன்னைக்கு, ஜூனிபர் கிரீன் டெக்னாலஜி இன்னும் 2 நாள் இருக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு, எம்வி எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸும் ஹெச்ஆர் ஹைஜின் ப்ராடக்ட்ஸும் ஐபிஓல இருக்கு. ஜெனரலா நான் ஐபிஓ பத்தி பெருசா பேச மாட்டேன், பட் ஸ்டில் உங்களுக்கு ஏதாவது ஐபிஓ பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த பர்டிகுலர் ஐபிஓ கமெண்ட் பண்ணுங்க, அதை பத்தி மட்டும் பேசுறேன். டாடா டாப் மூவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பஜாஜ் பினான்ஸ், பஜாஜ் பின்சர்வ், ஜியோ பினான்சியல்ஸ். டாப் லூசர்ஸ் டிசிஎஸ், எட்டர்னல், மேக்ஸ் ஹெல்த். சோ இதெல்லாம் தான். எட்டர்னல் பொறுத்த வரைக்கும் பிரிடாமினன்டா ப்ராஃபிட் புக்கிங் தான் இருக்கு. பியாண்ட் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹுண்டாய் கண்ணாப்பினான அபரிவித வளர்ச்சி இருக்கு. அண்ட் ஆஸ்ட்ரோ மைக்ரோ பொறுத்த வரைக்கும் 11.11% இன்ட்ராடேக்கான பெஸ்ட் டாப் கெய்னரா இருக்கு. ஓவரால் காஷனா நம்ம அணுக வேண்டிய லிஸ்ட் நான் பார்த்ததுல டாடா கன்சல்டன்சி, விப்ரோ, எஸ்எல் டெக்னாலஜி, டெக் மஹேந்திரா. ஏன்னா இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல ஐடி வந்து கொஞ்சம் சர்ஜ் ஆனோன்னு நிறைய பேர் அதுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் மூவ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்க ப்ரீ டிஃபைன் இவ்வளவுதான் கன்சிடர் பண்ணா அதை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டே போங்க. சோ மைண்ட் செட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேனிக்கா பையும் பண்ணக்கூடாது, பேனிக்கா விற்கவும் கூடாது. சோ அதுதான் ஓவரால் இன்னைக்கான நாளுக்கான கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க, மறக்காம உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் பத்தியோ ஏதாவது கண்டென்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. மணி டிப்ஸ் பத்தி ஸ்பெசிஃபிக்கா இந்த வீடியோல இந்த வீக்கெண்ட்ல பேச போறேன். அந்த வீடியோ நீங்க தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க.